ஒரு நேரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற பையன் இருந்தான். தினமும் பள்ளிக்கு போகும் வழியில் ஒரு பழைய பூச்சி வீடு, அதாவது காப்வெப்ஸ் நிறைந்த எம்டி ஹவுஸ் இருந்தது. அந்த வீட்டு கதவை தாண்டி யாரும் போகமாட்டாங்க, அங்க பேய் இருக்கும் என்று எல்லாரும் சொல்வாங்க. ஆனா அருண் குஷியாக, யாரும் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிக்கணும் என்று நினைத்தான். பிறைநிலவு ஒரு மாலை, அவன் பள்ளிக்கு போகும்போது திடீரென காற்று சீறி சத்தம் போட்டது. "உள் வா" ன்னு ஒரு குரல் கேட்ட மாதிரி இருந்தது. அருண் தைரியமா அந்த பழைய வீட்டுக்குள் நுழைந்தான். உள்ளே போன உடனே நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஹூ நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ன்னு ஒரு காற்று சத்தமும் மேலே பறந்த பூச்சி வலைகளும். அருண் பயந்தாலும் "யாரு அங்கே?" என்று கேட்டான். அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம். அப்போ ஒரு சிறிய பளிச்சுன்னு ஒளிரும் பேய் அவன் முன்னாடி வந்தது. ஆனால் அது பயங்கரமில்லை, மிகவும் அழகான கார்ட்டூன் பேய் போல. அது சொன்னது, "நான் உன்னை பயமுறுத்த வரல. இந்த வீட்டுல யாரும் விளையாட மாட்டாங்க. எனக்கு நண்பன் இல்ல, அதனால் கொஞ்சம் கசப்பா இருக்குது." அருண் சிரிச்சு, "நான் உன் நண்பன் ஆகலாம்" ன்னு சொன்னான். கைகுலுக்கல், இருவரும் ஃப்ரெண்ட்ஸ். பேய் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அங்கே அருண் தினமும் 10 நிமிஷம் போயிட்டு அந்த பேயோட விளையாடுவான். ஒளி பந்து விளையாட்டு, காற்று வீசும் ரேஸ் மாதிரி. ஆனா அவர்கள் இருவரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டார்கள். யாருக்கும் இது பற்றி சொல்காதே, அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மேஜிக் மாதிரியாக இருக்கும். வண்ண வேடிக்கை எண்டிங். இப்போ இன்றும் அந்த பூச்சி வீட்டில் ஒவ்வொரு மாலையும் அருணும் அந்த குட்டி பேயும் சின்ன சின்ன சிரிப்புடன் விளையாடி கொண்டிருக்கேங்கறாங்க. அந்த வீட்டை பார்த்தா பயமா இருக்கும். ஆனா உள்ளே ஒரு கியூட் கோஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். பேய் வாய் நிறைய சிரிப்புடன் புன்னகைக்கும் கண்கள் கொண்ட முகம்.